கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது தியானிக்க வேண்டிய வேத வசனமாவது ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தை தியானிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாகவே சோர்வுகள் என்பது ரெண்டு விதமாக சொல்லலாம். அப்படின்னா மன ரீதியான சோர்வுகள், சரீர ரீதியான சோர்வுகள். சரீரத்தில் நமக்கு உடல் சோர்வுகள் ஏற்படுமானால் நம்ம அடுத்த ஒரு வேலையை செய்ய முடியாமல் காணப்படுவோம். அதேமாதிரி மன ரீதியாக சோர்வுகள் இருக்குமானால் நம்ம மேற்கொண்டு காரியங்களை யோசிக்க நம்ம மனசு இடம் கொடுக்காது. இது மாதிரி இரண்டு விதமான மனசோர்வுகள், சரீர சோர்வுகள். சில பேருக்கு ரெண்டுமே இருக்கும். சரீர சோர்வும் மனசோர்வும் ரெண்டுமே சேர்ந்ததுனால அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடையாமல் இருப்பாங்க. எனவே நாம் கடவுளை நோக்கி நாம் ஜீவிக்கிற பட்சத்தில் நமக்கு அந்த சோர்வுகளிலிருந்து தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார். அதான் 31வது வசனத்தில் கூட சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவரோ புது பலன் அடைந்து. அப்போ எப்போ நமக்கு அந்த சோர்விலிருந்து பலன் வருது என்று சொல்லப்படுதுன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களா, கர்த்தருடைய சமூகத்தில் அந்த சோர்வுக்காக, அந்த சோர்வுக்கு வேண்டிய ஒரு பலன் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது என்று நாம் ஆண்டவரை நோக்கி தியானம் செய்யப்படும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கப்படும் பொழுது அந்த சோர்வுகளிலிருந்து நமக்கு விடுதலை காணப்படுது. அதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஒரு கழுகானது, ஒரு முதிர்ந்த கழுகு உயர்ந்த மலையில் இருந்து அந்த கழுகுகளுடைய சிறகுகள் உதிருமா. உதிர்ந்த பிறகு அதுக்கு புது சிறகு வரும் வரை அந்த இடத்திலேயே இருக்கும். அப்போ புது சிறகுகள் வந்த பிறகு அந்த கழுகு முன்பு இருந்த பலத்தை காட்டிலும் அதிகமான தூரம், உயரமும் பலனோடு அந்த கழுகு பறக்குமா. அதுபோல் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய பலன் இரட்டத்தனையாக, பன்மடங்கான ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பலனாக காணப்படும். அதான் சொல்கிறாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். இயேசுசாமி அதற்காக தான் வந்தார். அநேகர்கள் வியாதியினால் சோர்ந்து போயிருந்தாங்க. கை கால் முடவர்களாக, கண் தெரியாதவர்களாக, காது கேட்காதவர்களாக, இன்னும் குஷ்டரோகிகளாக, இன்னும் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர்களாக, எவ்வளவோ பேர் அந்த மாதிரியான நிலைமைகளில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தேவன் விடுதலை கொடுத்து, சுகத்தை கொடுத்து அவர்களை பலனடைய செய்தார். அதுபோல் ஒரு விபச்சார ஸ்திரீ கூட கையங்கலமாய் மனுஷர்கள் மத்தியில் அகப்பட்ட அந்த நேரங்களில் அந்த இடத்துல அவர்கள் இயேசுவின் இடத்துல வைத்து, இவளுக்கு என்ன நியாயம் செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குற பட்சத்தில் அவர் சொல்கிறார், உங்களில் எவன் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன்னு சொல்லியிருப்பார். அப்போ அதை பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பாவத்தை குறித்து நினைத்து அந்த இடத்துல கல்லுகள் எல்லாம் போட்டுட்டு அவர்கள் அந்த வழியிலே போயிடுவாங்க. அப்போ அந்த விபச்சாரம், அந்த ஸ்திரியானவங்க என்ன நினச்சிருப்பாங்க, சரி இவங்களிடத்துல நம்ம மாட்டிட்டோம், இனி நம்ம உயிருக்கு கேரண்டி இல்லை, நம்ம நிச்சயமாக நம்ம கல்லறிந்து எல்லாரும் கொண்டு வருவாங்க, நம்ம நிச்சயமாக சாக போகிறோம்னு தான் நினச்சிருப்பாங்க. அப்போ அந்த வேலைகளில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர்களுடைய பாவங்களை மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று அந்த இடத்துல சொல்லுவார். இப்போ சோர்ந்து போன அந்த அம்மாவுக்கு ஒரு புது பலனாக காணப்பட்டிருக்கும். நம்ம செத்து பொழைச்சிருக்கிற ஒரு இடத்துக்கு சமமான இடத்துல இருந்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு காரணம் இயேசுவினுடைய கிருபை தான் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து அவங்க வர நாட்களில், அதுக்கு அடுத்த காலகட்டங்களில் அவர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, பிறரை மன்னிப்பது நிமித்தமாக அவர்களுடைய பாவங்கள் விட்டு விலகுவதும் உண்டு. எனவே அந்த விதவை அம்மாவை ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவர்களுடைய பாவத்திலிருந்து அவரை விடுதலை செய்தது நிமித்தமாக அவர்களுடைய சோர்வுகள் அவங்களை விட்டு போய் அவங்களுக்கு புது பலன் காணப்பட்டது என்பதை பார்க்கிறோம். எனவே இது போன்ற பல இடங்களிலே தேவன் சோர்வானவர்களுக்கு, மனசோர்வுகள் அல்லது சரீர சோர்வுகள் இருப்பவர்களுக்கு விடுதலை கொடுத்து பலனை கொடுத்தவராக இருக்கிறார். அதற்கு காரணம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்கணும். இன்றைக்கி மனுஷரிடத்தில் நம்ம சாதாரணமாகவே நம்ம பிரச்சனையை யாராவது ஒருத்தவங்கள்ட்ட சொன்னோம்னாக்க நம்ம மனசுலேருந்து ஒரு ஆறுதல் கிடைக்கிறதா நாம் உணர்றோம்.
அது அவங்களுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அல்லது நண்பர்களிடத்தில் யார்கிட்டையாவது நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லப்படும் பொழுது நமக்கு அந்த இடத்துல ஆறுதல் கிடைக்கிறதா உணர்றோம். உண்மையாகவே அவர்கள் நிமித்தமாக நமக்கு அதுக்கு வேண்டிய முடிவு கிடைக்குதானாக்க கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரச்சனையை அவங்க தீர்ப்பாங்கனாக்கா நிச்சயமாக இருக்காது. ஏன்னா அவங்களாலேயும் அது முடியாது. அவங்க ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுவாங்க. நாமளும் அதை சொல்கிறதுனால நம்ம மனசில் இருக்கிற பாரங்கள் நீங்கும். அதுக்கடுத்து அவங்க சொல்கிற அந்த வார்த்தையினால் இன்னும் நம்ம ஒரு சமாதானம் அடைவோம். ஆனால் அவர்களால் எந்த ஒரு எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாது. சில பிரச்சனைகளை தீர்க்கலாம், அதுவும் நமக்கு நெருக்கமானவர்களாக இருந்தால். ஆனால் தேவனிடத்தில் நாம் சொல்லப்படும் பொழுது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிறதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கார். அதை நம்ம உணர்வுபூர்வமாக நாம் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறவர்களாக இருக்கணும். இதை தான் ஒரு ஏழை விதவை அம்மா கூட லூக்கா 18வது அதிகாரம் 1 சொல்லப்படுகிறது. ஏழை விதவை அம்மா ஒரு அநியாயக்காரன் இடத்துல போயிட்டு தன்னுடைய பிரச்சனைகளை வைத்தாங்க. அது பல முறை அவன் தட்டி கழித்த பிறகும் பல முறை அவனுடைய வீடுகளிலே சென்று அவனிடத்தில் அந்த பிரச்சனைக்காக காத்திருக்கின்ற வேளைகளில் அவர் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அந்த அம்மாவுக்காக பரிந்து பேசி அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்ததாக அந்த இடத்துல சொல்லப்படும். கடைசியாக ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதிக்கே ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும்னா சர்வத்தையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரால் நம்மளுடைய பிரச்சனையை தீர்ப்பது அது நிச்சயமல்லவா என்று அந்த இடத்துல சொல்லி முடிப்பார். அப்போ நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கிறது அவரால் முடியும். அவரால் முடியுங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீங்க. அதாவது அந்த சோர்வுகளிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீங்க. சத்துவம் இல்லாதவனுக்கு தேவன் சத்துவத்தை கொடுக்கிறார். எந்த விஷயத்தில் நம்மளால் முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்மாலேயே முடியும்படியாக தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறார். எனவே நம்மளுடைய சோர்வுகளை தூக்கி போடுங்க. நம்மளுடைய எண்ணங்களில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஜெபம் செய்தால் நிச்சயமாக ஜெயம் உண்டு என்பதை உணர்ந்து நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாக நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா சோர்வுகளுக்கும் தேவன் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.